ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட், அதாவது எபோ 1 லேக்குக்கு மேலே ஓரளவுக்கு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஆன்லைனில் ஒரு லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த 3 அப்ளிகேஷனையுமே தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இம்பார்ட்டண்ட்டாக இந்த 3 அப்ளிகேஷன்லேயும் நாம் லைவாக அப்ளை பண்ணி அந்த ப்ரூஃபை வச்சு தான் இந்த கம்ப்ளீட்டான வீடியோ அப்படிங்கிறதையும் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் இப்போது ரீசெண்டாக தான் அப்ளை பண்ணி அதுக்கான வீடியோ அப்படிங்கிறதையும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் நமக்கு 4 லட்ச ரூபாய் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு 23 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசன் எல்லோருமே அப்ளை பண்ணலாம். மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் மினிமம் 25,000 இருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் பேன் டீட்டெயில்ஸ் இது ரெண்டையும் என்டர் பண்ணாலே உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அந்த லோன் ஆஃபர் எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதையும் டிஸ்பர்ஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த ஏபிசிடி ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணி உங்களுக்கான லோன் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனில் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு 4 lakhs அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த 4 லட்ச ரூபாய் லோன் அமௌண்ட்டில் ஸ்டார்டிங் 50,000 அதிகபட்சமாக 4 lakhs வரையிலும் நமக்கு தேவையான அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். இந்த 4 லட்சத்தில் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டுமே 14,160 ரூபா அப்படிங்கிறதும் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் போக 3,85,840 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு ரீபேமெண்ட் டென்யூர் அப்படின்னு பார்க்க 36 மாதம் கொடுத்துருந்தாங்க. அந்த விதத்தில் நாம் மாதம் 15,276 ரூபான்னு மொத்தமாக 36 மாதத்துக்கு 5,46,741 ரூபா அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையிலும் 22% பர் ஆனியம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் ஓவராலாக ப்ராசஸிங் ஃபீஸோடு சேர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 24.68% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு அதிகப்படியான லோன் அமௌண்ட் எமர்ஜென்சியாக ஆன்லைனில் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் 25,000 இன்கம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 4 lakhs லோன் எலிஜிபிள் தராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் ரொம்பவே பெஸ்ட் அப்ளிகேஷன் தான். பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தா ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ப்ரீஃபர் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 18,000க்கு மேலே இன்கம் இருக்கக்கூடிய சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் 2 பேருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது 2 மட்டுமே போதுமானது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் நாம் இப்போ ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது நமக்கு 1,55,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டில் ஸ்டார்டிங் 1 லட்சத்துலேருந்து அதிகபட்சமாக இவங்க எலிஜிபிள் கொடுத்தா அந்த லிமிட்குள்ளே எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலும் நாம் 30 மாதத்தை சூஸ் பண்ணும்பொழுது மாதம் 7,080 ரூபான்னு ஒட்டு மொத்தமாக 2,12,400 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நியர்லி 26% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 30.37% அப்படிங்கிறதும் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஓவரால் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டில் ப்ராசஸிங் ஃபீஸும் இருக்கிறதுனால ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டுமே 6,200 ரூபாய் அப்படிங்கிறது இவங்க பிடிச்சிக்கிறாங்க. இதை தவிர்த்து மற்ற சார்ஜஸாக ஒரு 1,503 ரூபாயும் இந்த 2 அமௌண்ட்டும் போக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 1,43,639 ரூபாய் அப்படிங்கிறதான் கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் அதிகப்படியான அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் 2 பேருமே சிபில் ப்ரொஃபைல் மட்டும் பெஸ்ட்டாக இருந்தால் இந்த ப்ரிஃபர் அப்ளிகேஷனை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நீங்கள் சேம் சேலரிடு பர்சன் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் எதுவாக இருந்தாலும் சரி, சிபில் ஸ்கோர் ஜஸ்ட் 685க்கும் மேலே இருந்து உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் லேட் பேமெண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் டாடா நியோ அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணலாம். சேம் டைம் 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். தென் மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் 10,000க்கு மேலேயாவது இருக்கணும். அதர்வைஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது 2 மட்டுமே போதுமானது. இந்த டாடா நியோ அப்ளிகேஷனில் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு 1,20,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 40,000 அதிகபட்சமாக 1,20,000 வரையிலும் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 12 monthsலேருந்து அதிகபட்சமாக 36 months வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது ரீபேமெண்ட்க்கு கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து இதில் ப்ராசஸிங் ஃபீஸாக ஒரு 1,500 ரூபாயும் தென் ப்ரோக்கன் இன்ட்ரெஸ்ட்டாக 198 ரூபாயும் போக மீதி அமௌண்ட்டான 1,17,303 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுறாங்க.
இம்பார்ட்டண்ட்டாக இந்த லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 15% per annum அப்படிங்கிறதும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த அப்ளிகேஷனை விட ரொம்பவே கம்மி தான். ஸோ அந்த விதத்தில் இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக கால்குலேட் பண்ணுறாங்க. தென் ப்ராசஸிங் ஃபீஸும் இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ண அந்த அப்ளிகேஷனை விட ரொம்பவே கம்மி தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனையும் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்து இந்த 3 அப்ளிகேஷனுமே உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஆன்லைனில் எபோவ் 1 lakhக்கு மேலே லோன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி, அதாவது கிரெடிட் ப்ரொஃபைல் மட்டும் பெஸ்ட்டாக இருந்தால் போதும். ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.